மார்க்கண்டேயர் வரலாறு தெரியுமா? மிருகண்டர் என்ற மகரிஷி அவரது மனைவி மிருகவதியும் குழந்தை வரம் வேண்டி சிவனை வணங்கினர். இவர்கள் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான், உங்களுக்கு 100 வயது வாழக்கூடிய பிள்ளை வேண்டுமா, இல்லை புத்திமான் என் மீது பற்றுக்கொண்ட 16 வயது வரை வாழும் பிள்ளை வேண்டுமா என கேட்க அவர்கள் 16 வயது பிள்ளையே வேண்டினர். சிவபெருமானும் அருளினார். பிள்ளை பிறந்து 5 வயதிலேயே வேதங்களை கற்று புத்திமானாக விளங்கினான். அவனுக்கு 16 வயது நெருங்கவே இருவரும் கவலையாக இருந்தனர். பெற்றோரின் சோகத்தை கேட்டு அறிந்த மார்க்கண்டேயர், கவலை வேண்டாம் என கூறிவிட்டு சிவபூஜைகளில் ஈடுபட்டார். 16 வயது முடிய யமதர்மரும் உயிரை பறிக்க வந்தார். அப்போது மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை இருக்க பற்றி கொண்டார். யமன் பாசக்கயிறை வீச அது சிவலிங்கத்தின் மீதும் விழுந்தது. உடனே கடுங்கோபமாக சிவபெருமான் தோன்றி யமனை இடப்பாதத்தில் உதைத்தார். பின்பு மார்க்கண்டேயருக்கு அந்தமில்லா ஆயுளை வழங்கினார். தேவர்களின் வேண்டுதல்படி யமதர்மரை மீண்டும் உயிர்ப்பித்தார்.